பெரியோர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வாக்காளர் பெருமக்களே, ஆம்பூர் தொகுதி வேட்பாளர் அவர்களுக்கு நீங்கெல்லாம் உதவி செய்யணும். ஆம்பூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தேர்தல் வந்திருக்கு. இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நிறைய கட்சிகளுக்கான ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து நிக்கிற தேர்தல் அப்படின்னு மக்கள் நினைக்கவே கூடாது. காரணம், இது மக்களுக்கான தேர்தல் தான் நான் சொல்லுவேன். எதனால அதை சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. என்னன்னா, கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி இந்த திமுக அரசாங்கம் கடன் வாங்கியிருக்கு. அந்த கடனுக்கு வட்டி பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு 7000 கோடி. ஒரு மாதத்துக்கு 7000 கோடி கடன் கொடுத்தா, கடனுக்கு வட்டி கொடுத்தா உங்களுக்கு எப்படி நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியும்? முடியாது. அதனாலதான் இந்த 5 ஆண்டு காலமா மக்களுக்கு உண்டான திட்டங்கள் எதுவுமே இந்த திமுக அரசாங்கம் செய்யல. அதுதான் உண்மை. இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் எல்லா ஊர்லயும் பேசும்போது எடுத்து சொல்லிக்கிட்டே வர்றேன். ஏன்னா நீங்கெல்லாம் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. நீங்க எல்லாம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுக்கு என்ன சம்பாத்தியமோ அதுக்கு எப்படி செலவு பண்றங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு அரசாங்கத்தை நிர்வாகம் பண்றவங்க எந்த அளவுக்கு தப்பு பண்றாங்க அப்படிங்கறதான் நான் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. அதனாலதான் வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே செய்ய முடியவில்லை. அது மட்டும் இல்ல, உங்க கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரோடு கிடையாது, குடி தண்ணி வசதி கிடையாது, லைட்டு கிடையாது, எங்க பார்த்தாலும் குப்பையும் கூலமும் இப்படியா ஊர்களே இருக்கு. இன்னும் சொல்ல போனா நிறைய இடத்துல குடி தண்ணீரே கிடைக்கல. அப்படி குடி தண்ணீர் எடுத்தாலும் சாக்கடை நீர் கலந்து வருதுங்கிறாங்க. இதுதான் நான் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 15 நாளா நான் சுத்திக்கிட்டு வர்றேன், பேசிக்கிட்டு வர்றேன், எல்லா தொகுதிகளையும் பார்த்துக்கிட்டு வர்றேன். அங்க சொல்ற மக்கள் இததான் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் உங்ககிட்ட. நான் என்ன செய்ய போறேன்? நான் உங்களுக்கு நல்லதை தான் செய்வேன். ஏன்னா 15 ஆண்டு காலம் அம்மா முதலமைச்சரா இருந்தப்ப எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க மக்களுக்கு. உங்க வீட்டுல ஒரு புள்ள படிக்குதுன்னா, ஏழை வீட்டுல அந்த பிள்ளைக்கு உள்ள கஷ்டத்தை, படிப்புக்கு வேண்டிய கஷ்டத்தை உங்கள்கிட்ட கொடுக்கல அம்மா. தான் ஒரு தாயாக இருந்து தான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு அரசாங்கத்திலிருந்து செஞ்சாங்க. என்னென்ன சிக்கனப்படுத்த முடியுமோ அதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு நிச்சயம் செய்ய முடியும். அதுதான் உண்மை. அப்படிதான் அம்மா என்ன பண்ணாங்க, 4 சீருடை கொடுத்தாங்க. அம்மாவுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 2 கொடுப்பாங்க. அம்மா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 4 சீருடை கொடுத்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா உங்க வீட்டு ஏழை பிள்ளைகளுக்கு மடிக்கணினி வாங்கி கொடுக்க முடியாது. அந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்காம அம்மா வாங்கி கொடுத்தாங்க. பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல அம்மாக்காரவங்களுக்கு கூட வேலை செஞ்சு கொடுத்துட்டு அது பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா சரியான நேரத்தில் பஸ் கிடைக்குதோ இல்லையோன்னு தான் சைக்கிள் வாங்கி கொடுத்தது. இதெல்லாம் செஞ்சதுக்கு காரணம், ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா இதான், பெண்கள் வீட்டுல கஷ்டப்படக்கூடாது. அதுங்களுக்கு நம்ம ரொம்ப செலவை குறைக்கிறதுக்கு என்ன வழி அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணுமோ அதை நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு கிரைண்டர் மிக்சி கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? கிரைண்டர் மிக்சி கொடுத்தது உங்க வேலை பலுவை குறைக்கிறதுக்கு தான்.
நீங்க அதை காலையில செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போறவங்க வேலைக்கு போகலாம். நிறைய பெண்கள் அரசாங்கத்துல பிரைவேட்ல வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாம் இந்த வேலைகளை சுழுவா முடிச்சு வச்சுட்டு போகலாம். வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு வேலை நேரத்தை குறைச்சு கொடுத்தோம்னா அவங்க ஏதாவது பக்கத்துல ஏதாவது ஒரு வேலை தேடி போகலாம். அவங்களுக்கு கைக்கு செலவுக்கு ஒரு சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொடுத்ததுதான். அதெல்லாம் நல்ல எண்ணத்துல கொடுத்தது. ஆனா அதெல்லாம் இப்ப யாரு பார்த்தாங்க? ஒண்ணுமே இன்னைக்கு அவங்க செய்யல. இதுதான் உண்மையான நிலைமை. இப்போ இந்த அரசாங்கங்கள் ஏன் செய்ய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு பிரச்சனை என்னன்னா கையில காசு கிடையாது. அதனால அவங்க மக்களுக்கு செய்ய வேண்டியதை சுத்தமா நிறுத்திட்டாங்க. இதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துல வேலை பாக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு சம்பளமே கொடுக்க பணம் கிடையாது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இவங்க நடத்தின விதத்துல கிடைச்ச பலன். இதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அதனாலதான் மீண்டும் மீண்டும் இவங்களை உட்கார வச்சா சரியா வராது அப்படிங்கறதான் நான் எடுத்து சொல்றேன் எல்லா இடத்துலயும். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, 505 வாக்குறுதி கொடுத்துட்டு தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அந்த வாக்குறுதியில 50 கூட முழுசா நிறைவேற்றல. அதுதான் உண்மை. நான் வர்ற தொகுதிகள்ல எல்லாம் நான் சொல்லிக்கிட்டே தான் வந்தேன். என்ன சொன்னேன்? அங்க அந்த தொகுதிக்குன்னு 7-8 விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த புத்தகத்துல. நாங்க இதை செஞ்சு கொடுத்துருவோம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. அடுத்த தேர்தலும் வந்துட்டு. ஆனா செஞ்சாங்களான்னா செய்யல. இதை விட ஒரு கேவலம் பாருங்க. நேத்து நான் எடப்பாடிங்கிற ஊர்ல பிரச்சாரம் பண்ணேன். அவரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறார். நான் முதலமைச்சரா கொண்டு வந்த மனுஷனை பத்தி தான் சொல்றேன். எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்து இருக்காரு. என்ன பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா அவரை ஜெயிக்க வச்ச அனுப்புன சட்டமன்றத்துக்கு அனுப்புன மக்களுக்கு கூட அவர் செய்யல. அங்க பாத்தீங்கன்னா 8 கோரிக்கை திமுக காரங்களே கொடுத்திருக்காங்க தேர்தல் அறிக்கையில. இதெல்லாம் நாங்க இந்த எடப்பாடி தொகுதிக்கு செய்வோம் அப்படின்னு. இவரு போய் எதிர்கட்சி தலைவர்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துக்கிட்டு அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு உள்ளத கூட ஏன் நீ தானே சொன்ன, அப்ப நீ இதை எங்க மக்களுக்கு செய்யணும்ல அப்படின்னு அங்க உட்கார்ந்து கேட்டுக்கணும். கேட்கல. அந்த லட்சணம். அப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஆளுங்க சட்டசபைக்குள்ளே போக விடக்கூடாது. மக்கள் பிரச்சனைய பேசாம இவங்களுக்கு என்ன வேலை? சும்மா எதை கண்டதை பேசிக்கிட்டு வெளியில் நடப்புன்னு ஓடிக்கிட்டு பண்றதுனால மக்கள் பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? மக்களுக்கு உண்டான வாகுவலைய ஏன் நீங்க தானே கொடுத்துருக்கீங்க எழுத்துல, நீங்க எப்படியா செய்யாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்கல. அவரு தான் தொகுதிக்கே எதிர்கட்சி தலைவரா இருந்து கேட்காதவரு தமிழ்நாட்டில் உள்ள மற்ற தொகுதிக்கே எங்க போய் கேட்க போறாரு? இதெல்லாம் அம்மா இருந்தா முடியுமா? அம்மா கருணாநிதி முதலமைச்சரா இருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு பொம்பளை எதிர்கட்சி தலைவரா போய் உக்காந்து அம்மா கருணாநிதிய ஓட ஓட விரட்டினவங்க. அதுதான் அம்மா. அதனாலதான் நான் சொல்றேன், நான் கிட்டத்தட்ட அம்மாவோட 15 வருடம் அம்மா முதலமைச்சரா இருந்தாங்க. நான் அவங்க கூடவே இருந்திருக்கேன். எனக்கு எல்லா விஷயமும் கவர்மெண்ட்டை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன், இப்பயும் அவங்க தேர்தல் அறிக்கை 2 பேரும் கொடுத்திருக்காங்க. அதாவது எதிரியும் கொடுத்திருக்காங்க, துரோகியும் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஒருத்தர் 8000 ரூபாய் டோக்கன் தர்றேன், நீங்க போய் கடையில கொடுத்து சாமானை வாங்கிங்கிறாரு. ஒருத்தர் என்ன சொல்றாரு, நான் பிரிட்ஜ் தர்றேன், வீட்டுக்கே கரண்ட் கொடுக்க வழி இல்ல, இவரு பிரிட்ஜ் தர்றாராம். அவரு பிரிட்ஜ் தர்ற அதை இல்லாம 10000 ரூபாய் கொடுக்கறேங்க. சரி, நான் என்ன கேக்குறேன், நீங்க 2 பேரும் இது உங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்க போறது இல்ல, இது எல்லாம் அரசாங்கத்தில இருந்த. என்ன அரசாங்கத்துக்கு பணம் இல்ல, சம்பளம் கொடுக்க கடன் வாங்கி தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த கடன் யார வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்கிறதுனால மக்களை வச்சுதான் கடனே கொடுப்பாங்க பேங்க். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்த தலையிலையும் இப்ப 12 லட்சம் கோடிக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் ஒரு தலைக்கு கடை வருது. உங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது பிறக்கும் போதே 2 லட்சம் கடனோட தான் பிறக்குது. இந்த லட்சணத்துல இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தாரு, ஒருத்தர் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா இவங்க செய்யறதுன்னா செய்யறது எல்லாமே செய்ய முடியாதத எழுத்துல பக்காவா போட்டு புக்கு போட்டு குடுக்கறாங்கன்னா என்ன துணிச்சல் இருக்கும். அதுவும் போன முறை கொடுத்து செய்யாம இருந்துட்டு இப்ப திருப்பி வந்து இன்னொரு பொய்ய சொல்லி லெட்டர் கொடுத்து இந்த பாவப்பட்ட மக்களுக்கு நீங்க 2 பேரும் என்னத்த செய்ய போறீங்க நீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அம்மா மாதிரி செய்யணும்னா நம்ம தான் செய்ய முடியும். பெண்களை பார்க்கணும். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு பொம்பளை போய் சம்பாரிச்சுன்னா அது வீட்டுக்கு தான் கொண்டுட்டு வரும். கொண்டு வந்து அது வீட்டுக்கு புள்ள குட்டிகளுக்கு குடும்பத்தோட இருந்து சந்தோஷமா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து ஒரு நாளோட வேலை முடிஞ்சு போச்சா, மீதி 5 வருஷம் அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? யாராவது யோசிச்சீங்களா? ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து விட்டா வேலை முடிஞ்சு போதா? திருப்பி அவங்க 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க? நீங்க என்ன பண்றீங்க? 500 இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலை பண்ணுது. 500 யூனிட் உபயோகப்படுத்துறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எத்தனை குடும்பம்னு பாத்தீங்கன்னா 2 கோடி குடும்பம். அப்ப அது ஏழை எளியதோ தானே. 500 யூனிட் உபயோகிக்கிறாங்க. அவங்களுக்கு நீ மாசம் 800 ரூபாய் கூட வாங்குற, விலையை ஏற்றி விட்டு. அதுலயே என்ன வருது? அரசாங்கத்துக்கு உங்ககிட்ட இருந்து தன்ற வரின்னு வச்சுங்க, அத எவ்வளவு வருது? 20,000 கோடி வருது. அதை வாங்கி நீ சம்பளம் கொடுத்துக்கிட்டு நீ அவங்கள பட்டினி போடுறீங்க. அதுதான் உண்மை. அதே போல பாத்தீங்கன்னா வீட்டு வரி வசூல் போச்சு, எல்லாமே வசூல் போச்சு. ஆனா மக்களோட வாழ்வாதாரம் ஏதாவது உயர்ந்திருக்கான்னா இல்ல. அந்த மக்கள்கிட்ட என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஓட்டு வாங்குறது மட்டும்தான் நினைக்கிறீங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து அம்மா சாமி காலில் விழுந்து கும்பிடு, உனக்கு அதை தர்றேன் இதை தர்றேன் அப்படின்னு சொல்றது. நான் என்ன சொல்றேன்? என்ன 2 பேருமே சொல்றேன், என்ன கொண்டாந்து கொடுத்தாலும் தாராளமா வாங்கிங்க. எதுக்காக சொல்றேன்னா, அது ஒன்னும் அவங்க சம்பாதிச்ச சொத்து இல்ல, அது எல்லாம் உங்களோட வரி பணம் தான். தாராளமா வாங்கிக்கிங்க, அதை பத்தி கவலையே இல்ல. ஆனா ஓட்ட மட்டும் இந்த குரூப்புக்கு போட்டுறாதீங்க. அதுல ரொம்ப நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க புத்திசாலி, அதுல விவரமா நீங்க இருக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இப்ப நான் பார்த்தேன், இவங்க 2 பேரும் பொய் சொல்லி தேர்தல் அறிவிப்புன்னு கொடுத்துருக்காங்க, அறிக்கைன்னு. நம்ம அந்த மாதிரி வந்து மக்களை நம்ம தினம் பார்க்கணும். அவங்கள்ட்ட பொய் சொல்லக்கூடாது. நம்மள நம்புறாங்க. அதனால நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி, அது நான் 15 நாளா வர்ற வழியெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அதிலேந்து ஒரு அறிவிப்பா பண்ணியிருக்கிறேன்னா, அதுல பாத்தீங்கன்னா மகப்பேறு உதவித்தொகையை ஏற்கனவே 18,000 ரூபாய் கொடுக்கறாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு. அது ஒரு 24,000 ரூபாய நம்ம கொடுக்கலாம். பிறந்த குழந்தைக்கு அம்மா நல பெட்டகம் அம்மா இருந்தப்ப கொடுத்தாங்க, திமுக அரசு வந்து நிறுத்திட்டு அதை நம்ம கொடுப்போம். கிராமப்புறங்கள்ல வந்து பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுது. அத நான் வர்ற வழியெல்லாம் பார்த்தேன், எல்லா இடத்துலயும் அதை சொல்றாங்க. அதனால ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோழி பண்ணைகள் அவங்களுக்கு வச்சு கொடுக்கறது, 1 லட்சம் குடும்பங்களுக்கு அதை செய்வோம். அதே போல 1 லட்சம் குடும்பங்களுக்கு ஆட்டு பண்ணை வச்சு கொடுக்கறது, 1 லட்சம் குடும்பங்களுக்கு மாடு வளர்க்கறதுக்கு வாங்கி கொடுக்கறது. இது ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை செய்யணும். இதுக்கு 50% அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்துரும்.
கொடுத்து நாங்களே ஏற்பாடு பண்ணி அதை வாங்கி கொடுத்து செய்ய சொல்ல போறோம். அப்புறம் அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏற்கனவே அம்மா கொடுத்த மாதிரி என்னென்ன திட்டத்துல கொடுத்தாங்களோ அத அத்தனையும் நம்ம செய்வோம் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன். அப்புறம் பட்டியலின பழங்குடியை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவர்களை கல்வி உதவித்தொகைன்னு ஒண்ணு கொடுக்கறாங்க. அதுல 50% அதிகப்படுத்தி கொடுக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் நகர கிராம பகுதி வீடற்ற ஏழைகளுக்கு 5 லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும். அரிசி அட்டை உள்ளவங்களுக்கு கூடுதலா 1 கிலோ பருப்பு 1 கிலோ சமையல் எண்ணெய் விலை இல்லாமல் வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக கொடுக்கப்படும். அங்கன்வாடியில போய் கிராமத்துல உள்ள கர்ப்பிணி பெண்கள் அங்கன்வாடியில போய் சின்ன குழந்தைங்க இருந்தாலும் சரி அந்த பெண்களுக்கும் சரி வாரத்துல 5 முட்டை கொடுக்கப்படும். அதிக அளவு முதலீடுகளை கொண்டுட்டு வரணும். முதல்ல அதுல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம். அது இல்லாம அரசு பணியில கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு பதவி முடிஞ்சு போனவங்க அத நிரப்பாம இருக்காங்க. அதுல படிப்படியா 2 லட்சம் அரசு பணிகளை உடனடியா எடுப்போம். ஆறு குளம் நீர்நிலை கால்வாய் இதெல்லாம் தூர் வர்றதெல்லாம் ஒழுங்காக செய்வோம். விவசாய பாசன நீர் கடைமடை பகுதி கிடைப்பதை உறுதி செய்வோம். நீர் வழி தடங்கள் தடுப்பணைகள் மழைக்கால உபரி நீர் சேகரிப்பு நிலத்தடி நீர் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை செய்வோம். காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர்கள் உணவு அமைப்பாளர் சமையலர் படிப்படியாக நிரப்புவோம். சேதமடைந்த கிராம நகர மாவட்ட சாலைகள் போர்க்கால அடிப்படையில் செய்து முடிப்போம். செயல்பாட்டில் இல்லாத குடிநீர் திட்டங்களை சரி செய்து பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3250 ரூபான்னு கொடுக்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை ஒரு டன்னுக்கு 4250 ரூபான்னு கொடுக்கப்படும். நெல் கொள்முதல் நிலையம் நெல் கிடங்கு தேவைக்கேற்ப அந்தந்த மாவட்டங்கள்ல விளைச்சலுக்கு தகுந்தாப்புல அங்க அதை வைக்கிறதுக்கு உரியான கிடங்குகள் தேவைக்கு ஏற்ப செய்து கொடுக்கப்படும். அதே போல பாத்தீங்கன்னா சில தமிழ்நாடு முழுவதும் அதாவது பூக்கள் சில இடங்கள்ல விளையுது, சில இடங்கள்ல காய்கறிகள் வருது. இதுக்கெல்லாம் குளிரூட்டப்பட்ட கிடங்குகள் செய்து கொடுக்கப்படும். ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 4 ரூபாய் ஏற்றி கொடுக்கப்படும். கைத்தறி விசைத்தறி நிறுவன மின் மானியம் உயர்த்தி தறிகளுக்கு தேவையான நூல் போன்ற பொருட்கள் கொள்முதல் செய்ய ஒரு சங்கம் அமைத்து அதன் வழியாக வழங்கப்படும். சிறு குறு தொழில் உட்கட்டமைப்பு வசதிகளுடன் 25 புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும். இளைஞர்கள் சொந்த தொழில் ஊக்குவிக்க 20 லட்சம் வரை வங்கி கடன் வாங்கி குறைந்த வட்டியில் வாங்கி கொடுக்கப்படும். அதுல 3% வட்டி மானியமாக அரசாங்கம் வழங்கும். பேரிடர் கால பயிர் இழப்பீடு 45 நாளுக்குள்ள உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கிறதுக்கு உறுதி செய்யப்படும். காய்கறி பழம் போன்ற பச்சை பயிர் அதிகம் சாகுபடி செய்யப்படும் இடங்களில் கூட்டுறவு சங்கம் மற்றும் அரசு உதவி குளிர் சாதன கிடங்கு குளிர் சாதன லாரி ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். விவசாய மின் இணைப்பு துரிதமாக வழங்கப்படும். இதை ஏன் முக்கியமா போட்டிருக்கேன் அப்படின்னா, விவசாயிகளுக்கு இந்த திமுக அரசாங்கம் வந்த உடனே விவசாயிகள் தக்கல் முறையில பணம் கட்டினீங்கன்னா டெபாசிட் உடனடியா 10 நாளைக்குள்ள கரண்ட் கொடுக்கறோம்னு சொல்லி ஒவ்வொரு தட்டையும் 4 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. விவசாயிகள்கிட்ட நகையெல்லாம் வித்துட்டு அவங்க கொண்டு கொடுத்திருக்காங்க.
அந்த மாதிரி கொடுத்த பணம் மட்டுமே 7500 கோடி. ஏழப்பட்ட விவசாயிகள் சேர்ந்து அரசாங்கத்துக்கு போயிருக்கிற பணம் 7500 கோடி. ஆனா யாருக்கும் மின் இணைப்பு கொடுக்கல. அதை துரிதமாக கொடுப்போம் அப்படின்னு நான் சொல்றேன். விவசாயிகளின் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலியமா அவங்க கடன் பெற்றாங்க. அந்த கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். அனைத்தையுமே நம்ம தள்ளுபடி பண்ணிடுறோம். அனைத்து அரசு மருத்துவமனையில டாக்டர் இல்ல, செவிலியர் இல்ல, கிராம சுகாதார கட்டடங்கள்லயும் ஆட்களே இல்ல, பூட்டி கிடக்கு. அது எல்லாம் சரி செய்யப்படும். மருந்து மாத்திரைகள் கிடையாது அரசாங்க மருத்துவமனையில. அதெல்லாம் போர்க்கால அடிப்படையில் செய்து தரப்படும். இது மாதிரி நிறைய விஷயங்கள், உபயோகமான விஷயங்கள், அதாவது செய்ய முடியாது அப்படின்றது ஒன்னும் கிடையாது. சிக்கனப்படுத்தி சரியா செஞ்சா எல்லாமே செய்யலாம். அது மட்டும் இல்ல, அரசாங்கத்துக்குன்னு வர்ற வருவாய் நேரடியா யாராரு வீட்டுக்கோ போகுது. அது நேரடியா அரசாங்கத்துக்கு வரமாட்டேங்குது. அது கல்லு, ஜல்லி, மண்ணு, அதை இல்லாம டாஸ்மாக்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் அரசாங்கத்துக்கு வந்தாதான் மக்களுக்கு செலவு பண்ண முடியும். அரசாங்கத்துக்கே வரமாட்டேங்குது. அத ஒரு சின்ன இழப்பு கூட இல்லாம கொண்டு வந்து அது மக்களுடைய தேவைகளுக்கு உண்டானவற்றை செய்து கொடுக்கப்படும். சேதமடைந்த பள்ளி கட்டிடங்கள் 5 ஆண்டுக்குள் 30,000 வகுப்பறைகள் கட்டி கொடுக்கப்படும். அதாவது முதல்வர் காப்பீட்டு திட்ட உச்சவரம்பு உயர்த்தி சிகிச்சை எண்ணிக்கை 1500 இருக்கு அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல. அத 2000 சிகிச்சை வரை உயர்த்தி வழங்கப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கிற பாடத்திட்டங்கள்ல இப்ப ஒரு புதிய AI அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இப்ப புதுசா வந்திருக்கு. அதுவும் சேர்க்கப்படும். அதே போல ITI பாலிடெக்னிக் பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும். ஏன்னா இப்ப உள்ள புதுசா வந்த மிஷினரிக்கெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு விஷயமே தெரியாது. காரணம் அந்த பாடத்திட்டத்துல இல்ல. அதனால அந்த பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு மாணவ மாணவியரின் சேர்க்கையும் அதிகரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதை இல்லாம மீனவர் பகுதிகளில் புதிய திட்டம் வரும்போது மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும். மீனவர்கள் விபத்தில் உயிர் சேதம் ஏற்பட்டால் 25 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் மூலம் வழங்கப்படும். மீனவர் சிகிச்சைக்கு இன்சூரன்ஸ் திட்டம் புதிதாக கொண்டு வரப்படும். அது ஏற்கனவே இல்லாம இருக்கு. டாஸ்மாக் முறைகேடு சரி செய்து அரசுக்கு சேர்க்கப்படும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. 1000 அம்மா உணவகங்கள் மாநகராட்சி, நகராட்சி இங்க எல்லாம் தொடங்கப்படும். ஏற்கனவே நிறைய அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க. அதுகளையும் சரி செய்து மீண்டும் திறக்கப்படும். அப்போ நிர்வாக திறமை இல்லாமதான் மின்சார கட்டணம் மக்கள் தலையில கொண்டு போய் வைக்கிறாங்க. அதை சீர் செய்யும் வேலையை நிச்சயம் செய்வோம். அப்புறம் காற்றாலை சூரிய மின் உற்பத்தி 10,000 மெகாவாட் உருவாக்கப்படும். புதிதாக அரசு ஊழியர் பயனளிக்கக்கூடிய வகையில் புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும். காவல்துறையில இப்ப ஒன்னும் கேட்க முடியல. எங்க பார்த்தாலும் கொலை, பட்டப்பகல்ல கொலை, பொம்பளை பிள்ளைங்க வெளிலே போக முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கு காவல்துறை அரசியல் தலையீடு இல்லாமல் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக செயல்பட நடவடிக்கை. இப்படிதான் அம்மா இருந்த சமயத்துல இருந்துச்சு. அதை கொண்டு வருவோம்.
போதையில்லா தமிழ்நாடை உருவாக்குவோம். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கு நம்மளுடைய அரசாங்கம் 100% உறுதி கொடுக்கும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சரி செய்து தமிழக மக்களின் நலனை பாதுகாக்க எல்லாவித கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து சரி செய்யப்படும். இது மக்களுக்காக உள்ளது. இதை நிச்சயம் நம்ம செய்வோங்கிறத சொல்லிக்கிறேன். அப்புறம் இங்க இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாவலராக விளங்கிய நம் அம்மா அவர்கள் இஸ்லாமிய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துள்ளார். அதிலும் குறிப்பாக புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க தமிழகம் முழுவதும் உள்ள 3000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களுக்கு ஆண்டுதோறும் அரிசி வழங்கினார். உலமாக்களின் மாதாந்திர ஓய்வு ஊதியத்தினை 750 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தியதோடு தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கு வழங்கப்படும் ஆண்டு நிர்வாக மானியத்தை 1 கோடி ரூபாயாக உயர்த்தினார். வக்ஃப் வாரிய ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவையில் உள்ள ஓய்வூதியம் உள்ளிட்ட பணிக்கொடைகளை வழங்கிட சிறப்பு ஒருமுறை மானியமாக 3 கோடி ரூபாய் வழங்கினார். பள்ளிவாசல்கள், தர்காக்கள் போன்ற வக்ஃப் நிறுவனங்களில் தொடர்ந்து பழுது நீக்குதல் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக 3 கோடி ரூபாயில் வக்ஃப் நிறுவன மேம்பாட்டு நிதியை அம்மா உருவாக்கினார். அது மட்டும் இல்ல, அம்மாவை பொறுத்த வரைக்கும் மேலும் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவிற்கு வழங்கப்பட்டு வந்த ஆண்டு நிர்வாக மானியத்தை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தினார். ஆதரவற்ற விதவை, ஏழை மற்றும் வயதான இஸ்லாமிய பெண்களுக்கு உதவிடும் பொருட்டு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இஸ்லாமிய பெண்கள் உதவி சங்கங்களை அமைத்து ஒவ்வொரு சங்கத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் வரை இணை மானியம் வழங்கியவர் அம்மா. உறுதிமொழியை ஒருமொழி பாடமாக பயின்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் பரிசு தொகையை உயர்த்தினார். நாகூர் தர்கா சந்தனக்கூடு கந்தூரி திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகளை ஆண்டுதோறும் இலவசமாக வழங்க ஆணையிட்டது போன்ற உன்னத திட்டங்களால் இஸ்லாமிய பெருமக்கள் பெரிதும் பயணம் அடைந்தனர் என்பதை இந்த நாளில் இந்த ஆம்பூரில் பெருமிதத்துடன் நினைத்து பார்க்கிறேன். நிச்சயமாக அம்மாவை பொறுத்த வரைக்கும் எப்படி தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் ஒரு பாதுகாவலராக இருந்தாரோ அதே போல் நாங்கள் இருப்பேன் என்பதையும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். நீங்க தான் எங்களுக்கு, நான் ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பிச்சா கூட அது என்னது கிடையாது, அது தமிழ்நாடு மக்களோட கட்சி தான். அத நீங்க மனசுல வச்சுக்கணும். இப்ப ஆம்பூர் பிரச்சனை ஒண்ணு, அதையும் சொல்லிடுறேன். தனியார் கல்வி நிறுவனங்கள் மட்டுமே நிறைந்த இந்த தொகுதியில் அரசு மேல்நிலைப்பள்ளி, கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில் பயிற்சி மையம் ஆகியவற்றை தொடங்க மக்கள் கோரிக்கை. எல்லாமே தனியாரா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க பணம் கட்டுறது, பிள்ளைகளை சேர்க்கறது, அதிக பணம் கொடுத்து செய்ய வேண்டியிருக்கும். அரசாங்கம் நிச்சயம் பண்ணதான் வேணும். நிச்சயம் நம்ம பண்ணுவோம். புதிதாக கட்டப்பட்ட ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகளை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டிய நிலைமை உள்ளது. இப்பதானே சொன்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது இங்க மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுவதும் இதே கதை தான். போதுமான மருத்துவ பணியாளர்கள், மகப்பேறு மருத்துவர்களை நியமிக்க கோரிக்கை. அது ரொம்ப முக்கியமானது. மகப்பேறு மருத்துவர் கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரி? ஏழை எளியதுங்க எங்க போகும்? இங்கதானே போகணும். இந்த லட்சணத்துல இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாமே செஞ்சிட்டோம் மக்களுக்கு,
விடியலே கொடுத்துட்டோம் மக்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கிராமங்களில் உள்ள மக்களுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நிச்சயமா இதெல்லாம் நல்ல விஷயம் தான். அதுவும் இன்னும் கேட்டுக்குங்க, ஒரு முக்கியமான விஷயம். எப்போதும் அரசாங்கத்துல இத்தனை அமைச்சர்கள்னு இருப்பாங்க. இந்த திமுக அரசாங்கம் வந்தோன்னு என்ன பண்ணுது, ஜனங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்கணும், அதனால அதுக்குன்னு ஒரு தனி துறையே பண்ணுவோம் நாங்க அப்படின்னு சொல்லி வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு தனி இலாக்காவை பிரிச்சு இந்த தண்ணி பிரச்சனை எல்லாம் தீக்கிறதுக்காக தான் அவருக்கு இந்த பொறுப்பே கொடுத்தாங்க. ஆனா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை இந்த மக்களுக்கு கொடுக்க முடியல. அதான் அவர் மாவட்டத்து மக்களுக்கு. அதுக்கு மேல நீங்க புரிஞ்சுக்கணும், யார் இருந்தா சரியா வரும், யார் இருந்தா செய்ய முடியுங்கிறத. மூடப்பட்டுள்ள ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை உடனடியாக திறக்க விவசாயிகள் கோரிக்கை. ஆம்பூரில் தோல் உற்பத்தி பொருட்களுக்கான நிரந்தர விற்பனையகம் அமைக்க வேண்டும் என தோல் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. நம்ம இங்க ஆம்பூர்ல தயார் பண்ற தோல் வெளிநாடுகள்ல எல்லாம் அவ்வளவு நல்லா எடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம், செய்ய வேண்டிய விஷயம் தான். நம்ம நிச்சயம் செய்வோம். அதனால மக்களுக்கு அரசாங்கத்தோட நிலைமைய சொல்லிட்ட, என்ன நடக்குதுங்கிறதையும் உங்களுக்கு புரியும்படியான நடையில உங்களுக்கு நான் உங்க வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தர் வீட்டுல உள்ள ஆளை விவரமா எடுத்து சொல்லிட்டேன். இனிமே ஓட்டு போடுறது உங்க கையில தான் இருக்கு. வர்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது, ஆம்பூர் தொகுதி வேட்பாளரா நம்ம கட்சியிலிருந்து நிறுத்திருக்கிற திரு ஹாரூன் ரஷீத் படு அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு அவரை மகத்தான வெற்றி பெற செய்ய வேணும்னு இந்த ஆம்பூர் தொகுதி மக்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இது ஒரு மாற்று நம்ம செஞ்சாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடியல் வருங்கிறது தான் என்னோட கருத்து. அதை நீங்க எல்லாம் செய்யுங்க. உங்களை நான் வெற்றியோட நான் உங்க தொகுதியில உங்களை பார்த்துட்டு நான் நன்றி சொல்லிட்டு போகணும். நிச்சயமா நீங்க எல்லாம் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் வர்ற வழியெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன். எங்கெங்க தமிழ்நாட்டுல தென்னந்தோப்பு சின்ன நிக்குதோ அங்க போடுங்க, நீங்க மத்தத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால நீங்க எல்லாம் ஒரு இளைஞரு, நிச்சயமா நல்லா செய்வாரு, உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பாரு. அதனால அவருக்கு வாக்களிக்கணும்னு உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன். தென்னந்தோப்பு சின்னம் வாக்கு ஏப்ரல் 23 அன்னைக்கு சரியா பார்த்து போடுங்க அப்படிங்கறத சொல்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன மக்களுக்கு செய்ய முடியுமோ அதை நிச்சயம் செய்வாங்கிறத சொல்லிக்கிட்டு, வெற்றி நமதே, நாளை நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.